ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் பாருங்க நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதுல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோடய நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு முட்டைக்கோஸை ஆனியன் கட் பண்ண மாதிரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இதுலயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. முட்டைக்கோஸ் ரொம்பலாம் வேக தேவையில்ல. பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும். இப்ப இதோட நம்ம முட்டை ஒரு 5 முட்டையை உடைச்சு வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை பொரியலோட இந்த மாதிரி முட்டைக்கோசு சேர்த்து செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இதோட நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பாருங்க எப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.